என்னதுமா? வெந்தயம்ப்பா. வெந்தயம். என்ன பண்ண போறீங்க இன்னைக்கு? என்ன ஸ்பெஷல்? வெந்தய கஞ்சி பண்ண போகிறேன். அதுக்கு வெந்தயம் தேவையான அளவு, அது புழுங்கல் அரிசி ஒரு 2 ஸ்பூனு, 2 ஸ்பூன் அல்லது 3 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். சரியா? பச்சரிசி பச்சரிசி அது கொஞ்சம் தேவையான அளவு, அது நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். ஓகேவா? ஓகேவா. அவ்வளோ தண்டை இதை ஊற வைக்கணும். தண்ணி ஊற்றி ஒரு 2-3 மணி வரை ஊற வைக்கணும். 3 மணி வரை ஊற வச்சு அதை ஊற வச்சு சாயந்தரம் வெல்லம் போட்டு கிண்டணும். அவ்வளோதான். சரிம்மா. மொத்தம் எத்தனை மணி நேரம் ஊற வைக்கணும்? 3 மணி வரை ஊற வச்சா போதும். ஓகேம்மா. ஓகேம்மா. ஆனால் தேங்காய் பால் போடணும். தேங்காய் பால் போடலாம், இல்லை திருவியும் போடலாம், வெல்லம் போடணும். ஒரு 1/2 கிலோ வெல்லம், 1/4 கிலோ வெல்லம் சேர்த்துக்கிறேன். ஓகேம்மா. ஓகேம்மா. இப்போ கரெக்டாக வந்து 11:19. சரி சரி. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். ஊறிடுச்சாம்மா? ஊறிடுச்சுப்பா. பச்சரிசி, வெந்தயம், புழுங்கல் அரிசி காலைல ஊற வச்சு இப்போ ஊறிடுச்சு. நைட்டு ஊற வச்சு காலையில் செய்யலாம், காலைல ஊற வச்சு சாயந்தரம் பண்ணலாம். இப்போ இதை அரைக்க போகிறீங்களா? ஆமாம், இதை அரைச்சி நான் செய்யும்போது எப்படி எடுத்துக்கிறேன். சரி. வெள்ளத்தை இடிச்சுட்டு சட்டியில் போட்டு லைட்டாக பாவு வச்சு வடிகட்டிடுறேன். வெந்தய பச்சரிசி, கொஞ்சம் பொங்கல் அரிசி, ஒரு செம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். 1 செம்பு 2 செம்பு கூட தண்ணி ஊற்றிக்கிறேன். பாத்திரத்தில் ஒரு 2 செம்பு தண்ணி ஊற்றிக்கணும். தேவையான அளவு ஊற்றிக்கிறேன். ஓகே. நான் வெள்ளைப்பாவு காய்ச்சிட்டேன். இது வந்து ரொம்ப பாவாகணும்னா வெள்ளை கரைஞ்சா போதும். ஏன்னா மண் தூசிலாம் இருக்கும்ல, அதை வந்து வடிகட்டணும். அவ்வளோதான். டேஸ்ட்டுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறலாம். அவ்வளோதான். தண்ணி சூடாச்சாம்மா? தண்ணி சூடாயிடுச்சுப்பா. தண்ணி சூடானோன்னா அந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை வச்சு கிண்டணும். அரைச்சி வச்சதை தண்ணி சூடாக ஊற்றி அதை வந்து கட்டி படாமல் அப்படியே கிண்டிட்டு இருக்கேன். ஓகேம்மா. ஓகே. எங்கேயோ இருந்த எங்கள் அக்காவுக்கு எங்கள் அம்மா பண்ணுற வெந்தய கஞ்சியோட வாடை அடிச்சிருச்சு. அடி பிடிக்கும், அதனால் கிண்டிக்கிட்டே இருக்கணும். வெள்ளத்தை வடிகட்டி ஊற்றிடுங்க. ஏன்னா மண் இருக்கும், அதனால் வடிகட்டாமல் ஊற்றுறோம்னா மண், தூசி, நார் இதெல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் அதை வடிகட்டி போட்டுருங்க. வெள்ளைப்பாவு ஊற்றிட்டு தேங்காய் பூ 3 வச்சுருக்கோம்ல, இப்போ அதை அள்ளி போடணும். அவ்வளோதான். வெந்தய கஞ்சி ரெடி ஆயிடுச்சு நண்பர்களே. அம்மா செஞ்ச வெந்தய கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. உச்சி வெயிலுக்கு உச்சி குளிர்ற மாதிரி ஒரு வெந்தய கஞ்சி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. அம்மா செஞ்ச வெந்தய கஞ்சி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம்.